அவதாரோட யூனிவர்ஸ்ல ஒரு பிளானட் இருக்கு. அந்த ஒரு பிளானட்ல மனித பார்வைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குதாம். இந்த ஒரு பிளானட்டே உயிரோடு இருக்கிறதா சொல்றாங்க. அதுதான் பெண்டோரா. அவதார் படத்துல நம்ம பார்த்தது ஒரு அழகான ஏலியன் உலகம் மாதிரி தான் தெரியும். நீல கலர்ல ஆட்கள், க்ளோ பண்ற காடுகள், பறக்கிற மலைகள், வினோதமான கிரீச்சர்ஸ், இன்னும் நிறையவே இந்த படத்துல ஜேம்ஸ் கேமரன் விஷுவலா காட்டியிருக்காரு. ஆனா இந்த ஒரு அழகான காட்சிக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சீக்ரெட் இருக்குதுன்னு சொன்னா நீங்களாம் நம்புவீங்களா? நாவி மக்களை பொறுத்த வரைக்கும் ஏவா தான் நம்மளோட கடவுள், இவரு தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு இதுல என்ன ஒரு கேள்வினா, உண்மையாலுமே ஏவா ப்ரொடெக்ட் பண்ணுதா இல்ல ஏவா நாவி மக்களை கண்ட்ரோல் பண்ணுதா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, அவதார் 1ல காடு மொத்தமாகவே ஏவாக்கு ரியாக்ட் பண்ணுது. அவதார் 2ல ஓஷனை பத்தி எல்லா விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கு ஏவா. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோல யார் இந்த ஏவா? ஏலியனா இல்ல ஒரு ஏலியன் இன்டெலிஜென்ட் கிரிச்சரா? அண்ட் த மோஸ்ட் டெரிஃபைங்கான ஒரு கொஸ்டின், ஏவா எல்லாரையும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்குதா? இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நாவி மொழிகள் படி ஏவாக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அம்மா, ஸ்பிரிட், ஒரு லைஃப் ஃபார்ஸ், இதுதான் அர்த்தம். ஆனால் இதை அப்படி சயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தா ஏவா ஒரு பிளானட்டரி நியூட்ரல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற மரம், செடி, கொடி, மிருகங்கள், நாவி மக்கள், தண்ணி, காற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நெட்வொர்க்கில் கனெக்டாக இருக்குது. இதை நம்ம இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் நீங்களாம் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோனு, லேப்டாப்பு, டிவி எல்லாத்துலேயுமே ஒரே ஒய்ஃபையை தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் பேண்டோரா உலகமும். இங்க மரம் தான் நம்ம யூஸ் பண்ற வைஃபை மாதிரி. ஏவா தான் அந்த வைஃபைக்குள்ள இருக்கிற இன்டர்நெட். இங்க உள்ள மிருகங்கள் தான் நம்ம யூஸ் பண்ற போனு, டிவி, லேப்டாப் மாதிரியான ஒரு டிவைஸ். நாவி மக்கள் தான் அதோட யூசர். இப்போ நீங்க வைஃபையை பாய்க்கணும்னா பாஸ்வேர்ட் தேவை தானே? அந்த மாதிரி தான் நாவி மக்கள் ஏவாவை அக்சஸ் பண்ணணும்னா அவங்களோட முடி வச்சு மரத்துல கனெக்ட் பண்ணணும். இது ஜஸ்ட் தியோரியா நான் சொல்லல. அவதார் 1 கிளைமேக்ஸ்ல என்டையர் காட்டையே மனுஷனுங்க அட்டாக் பண்றப்போ மிருகங்கள்லாம் காடை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மனுஷனுங்களை அட்டாக் பண்ணிச்சு. அது ரேண்டமா வரல. இட் வாஸ் கோஆர்டினேட்டட், இட் வாஸ் இன்டெலிஜென்ட், இட் வாஸ் அ கமெண்ட். ஆனா யார் இவங்களுக்கு கமெண்ட் கொடுத்தது? அதுதான் ஏவா. நம்மளோட எர்த் மாதிரி பேண்டோரா இல்ல. இது ஒரு மனுஷனோட பாடி மாதிரி. இதுக்கு பிரெயின் இருக்கு. அந்த பிரெயின் வழியா நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அதுதான் க்ளோ பண்ற மரங்களோட வேர்கள். நாவி மக்கள் பண்ற ரீச்சுவல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவா ஏவாவோட பிரெயின்ல ஸ்டோர் பண்ணுது. ஒரு சீன் அவதார் 1ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜேக் சொல்லி ஏவா கூட கனெக்ட் பண்ணி ஏவா கேன் யூ ஹியர் மீன்னு கேட்கும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா நேச்சர் ரியாக்ட் ஆனிச்சு. அது கோ இன்சிடென்ட்ஸ் இல்லை. ஒருவேளை ஏவா ஜஸ்ட் நேச்சரா மட்டும் இருந்திருந்தா ஜேக்கோட பக்கம் நின்றுருக்காது, மனுஷனுங்களை டார்கெட் பண்ணியிருக்காது. இதுல ஏவா நியூட்ரலா இல்லாம ஜேக் பக்கமா திரும்பினதுல ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஏவானால யோசிக்கவும் முடியும். இதுல ஏவாவோட த மோஸ்ட் பயங்கரமான பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்னும் நாவி மக்களை ப்ரொடெக்ட் பண்ணல. அவங்க எல்லாருமே இறந்த உடனே அப்சார்ப் பண்ணுது. நாவி மக்களும் என்ன நம்புறாங்கன்னா, நம்மளாம் ஏவாவோட சேவகர்கள், இறந்த உடனே ஏவா கிட்ட தான் சேரணும். ஆனா ரியாலிட்டி படி பார்த்தா இப்படி இறந்து போன ஆட்கள் ஏவா எடுக்கிறது மூலம் அவங்களோட மெமரிஸை எடுக்குது, அவங்களோட கான்சியஸ்னஸ் எடுக்குது, இமோஷன்ஸ் எல்லாமே ஏவாவோட நெட்வொர்க்ல ஸ்டோர் ஆகுது. இது நம்மளாம் நினைக்கிற மாதிரி சொர்க்கம் மாதிரிலாம் இல்லை. இது ஒரு பயாலஜிக்கல் ஹார்ட் டிரைவ். ஸோ ஒவ்வொரு வாட்டி நாவி மக்களோட யுத்தமா இருக்கட்டும், அவங்களோட அழுகிற குரலா இருக்கட்டும், ஒவ்வொரு மக்களோட சாவா இருக்கட்டும், எல்லாமே ஏவா தன்னோட ஞாபகத்துல வச்சிருக்கு. எனக்கு இதுல என்ன ஒரு கேள்வினா, எல்லாரோட மெமரிஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஏவாக்கு அப்போ நாவி மக்கள் பண்ண தப்பும் தெரியும் தானே? அப்படி பார்த்தா ஏவா தான் யார் யார் பேண்டோரா உலகத்துல உயிர் வாழணும்னு தீர்மானிக்குதா? அப்படி இருந்தா இது நாவி மக்கள் சொல்ற மாதிரி கடவுளா? யோசிச்சு பாருங்களேன். அவதார் 1ஓட வார்ல மனுஷனுக்கு நாவி மக்கள் கிட்ட தோத்ததுக்கு காரணம் வெப்பன்ஸ் இல்ல, அவங்க பேண்டோராவை புரிஞ்சிக்காதது தான் காரணம். மனுஷனுங்களை பொறுத்த வரைக்கும் ஏவா நாவி மக்களால சித்தரிக்கப்பட்ட ஒரு பொய்ன்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஃபைனல் வார்ல
ஹேமர்ஹெட் டைத்தனோதேர், தனதோர், அப்புறம் இன்னும் நிறைய ஃப்ளையிங் பீஸ்ட் எல்லாமே ஒன்னா செயல்பட்டதை பார்க்குறப்போ ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நார்மலாவே மிருகங்கள் கூட்டமா சேர்ந்து சில விஷயங்களை பண்ணாது. ஹைவ் மைண்ட் சொல்லக்கூடிய மிருகங்களால மட்டும்தான் கூட்டு சேர்ந்து செயல்பட முடியும். ஹைவ் மைண்ட் அப்படின்னா என்ன? நிறைய உடம்பு, ஒரு மைண்ட் கண்ட்ரோல், ஒரே ஆளோட டிசிஷன், அதுதான் ஹைவ் மைண்ட். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா எறும்புகளோட கூட்டத்தையே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். 1000 எறும்புகள் ஒன்னா போறப்போ அதுல ஒரு எறும்பு டேஞ்சரை சென்ஸ் பண்ணா மற்ற எல்லா எறும்பும் அலர்ட் ஆகிருக்கும். இதுக்கான காரணம் எல்லா எறும்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான மைண்டை ஷேர் பண்றதால. இங்க பேண்டோரா உலகத்திலையும் அதுதான் நடக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு மைண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது, கமெண்ட் கொடுக்குது. அதுதான் ஏவா. அவதார் 1ல ஏவா எதுக்காக ஜேக்கை செலக்ட் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளாம் நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப நல்லவன், அதனால தான் ஏவா செலக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பெரிய பொய். இதுக்கான காரணம் ஜேக்கை ஈஸியா மேனிப்புலேட் பண்ண முடியும், அவனை யூஸ் பண்ண முடியும். ஏவாவை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கும் நாவி மக்களுக்கும் பிரிச்சு மாதிரி யாராவது ஒரு ஆள் வேணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இங்க ஜேக் சொல்லி மனுஷனா இருந்து நாவி மக்களோட கலந்ததால அவனுக்கு மனுஷனை பத்தியும் தெரியும், நாவி மக்களை பத்தியும் தெரியும். இதனால யார் சரி என்கிறதையும் ஜேக்குக்கு தெரியும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஏவா சூஸ் பண்ணியிருந்தா. அவதார் 2ல பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுதான் ஓஷன். அங்க வாழ்ந்து வந்த துல்கனுக்கு ஒரு தனி பாடல்கள் இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கு, மெமரிஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மனுஷனுங்களை விட பல மடங்கு இன்டெலிஜென்டான கிரீச்சர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட கிரீச்சர் கூட ஏவா கூட கனெக்ட் ஆகியிருக்கு. ஜேக்கோட பையன் துல்கன் கூட ஃப்ரெண்ட் ஆகுறப்போ துல்கனோட மெமரிஸை ஏவாவோட உதவி மூலியமா கனெக்ட் பண்ணி பார்க்கறான். அப்படின்னா ஓஷன் கிரீச்சர்ஸோட மெமரிஸையும் ஏவா ஸ்டோர் பண்ணியிருக்கா. எல்லா துல்கனையும் சாகடிக்கிறப்போ ஒட்டுமொத்த ஓஷனும் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிச்சு. ஸ்டார்ம், அக்ரெஷன், ரிவெஞ்ச், இது எல்லாமே ஓஷன் நடத்துனுச்சு. ஏவா துல்கனை கொன்னவங்க யாரையும் மன்னிச்சு விடல, வெயிட் பண்ணி அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. இதுதான் ஏவா பத்தி இன்னும் ஒரு பயத்தை கொடுக்குது. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிச்சு விடுறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க மன்னிக்கவே முடியாத நினைவுகளை சேகரிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஏவா எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு யோசிச்சு பாருங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏவா கடவுள் இல்ல, மேஜிக் இல்ல, மித்தம் இல்ல. நம்மளுக்கு எப்படி ஏஐன்னு ஒண்ணு மனுஷ தன்மையோட இருக்குதோ அந்த மாதிரி பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ டெக்னாலஜி மனுஷனுங்கெல்லாம் உருவாகிற முன்னுக்கு உருவாக்குனதா இருக்கலாம். ஏவாக்கு நாவி புட்டிக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல. ஏவாக்கு நாவி மக்கள் தேவை. அதோட செயல்முறையை பரப்புறதுக்கும் எனர்ஜி கொடுக்கறதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும் ஏன் அதை அழிக்கிறதுக்கும் நாவி மக்கள் தேவை. எதையும் குவெஸ்டின் பண்ணாத நாவியை யூஸ் பண்றது தான் ஏவா. அதனால தான் ஏவா மனுஷனுங்களை ஒரு த்ரெட்டா பார்க்குது. ஏன்னா மனுஷனுங்க சொந்தமா யோசிக்கிறாங்க. இதனால ஏவாக்கு வாழ்றதுக்கு பலன் இல்லாம போயிடும். கதைப்படி மனுஷனுக்கு தான் பேண்டோராவை அழிச்சு அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், மனுஷனுங்களை தாண்டி ஏவா வில்லனா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயத்தையும் நல்லா கேட்டுக்கோங்க. ஏவா எல்லா உயிரினத்துக்கும் டைரக்ட் லிங்க்ல கனெக்ட் ஆகுது. பகல் இரவு எல்லா டைம்லயும் கனெக்ட்ல தான் இருக்கு. அப்படின்னா ஏவா இப்ப வரைக்கும் தூங்குனது இல்லையா? ஏவா எல்லாத்தையுமே மறக்க முடியாதா? ஏவா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்குதா, முழிச்சுக்கிட்டு தான் இருக்குதா? அப்போ எல்லா நாவியும் இப்ப வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குதா? அந்த ஒரு கேள்வியை உங்ககிட்ட நான் விட்டுறேனே. இப்போ வந்த ரீசன் அவதார் படத்துல தான் ஏவானால அபண்டன் ஆகுன ஃபயர் அண்ட் ஆஷ் கிளானை காட்டுவாங்க. இவங்க யாருமே ஏவாவை ப்ரே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏவான்னு ஒன்று இல்லைன்னு நம்புறாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு வரப்போ ஏவா கூட நிக்கலைன்னு அவங்களுக்கு ஒரு கடுப்பு. ஆக்சுவலி இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஃபயர் அண்ட் ஆஷ் கிளான் இருக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா வால்கனிக் எரப்ஷன் இடத்துல தான் இருக்காங்க. அங்க மரங்களோட ரூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போகாது. ரூட்ஸ் மூலியமா தான் ஏவாவை கனெக்ட் பண்ணலாம். ஆனா இங்க எந்த ஒரு கனெக்ட் இல்லாததால ஏவா அங்க இல்ல. நினைச்சு பாருங்க, நீங்க ரொம்ப வருஷமா வேண்டிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. மத்தவங்களுக்கு மட்டும் கடவுள் நிறைய கொடுக்கறத பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களோட பக்தியானது அப்படியே ஒரு வெறுப்பா மாறும். அதுதான் ஃபயர் அண்ட் ஆஷ் கிளானுக்கு நடந்திருக்கு. இவங்களோட லேண்ட் அழிஞ்சிச்சு, ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராய் ஆகுனுச்சு, மிருகங்கள் செத்து போனுச்சு. இதெல்லாம் பார்த்து ஏவா எதுவுமே பண்ணாததால அவங்களோட பக்தியானது கோபமா மாறி ஏவா துரோகின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நாவியை பொறுத்த வரைக்கும் ஏவா எல்லா லிவிங் திங்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனா ஃபயர் அண்ட் ஆஷ் என்ன சொல்றாங்கன்னா ஏவா செலக்ட் பண்ண ஆளுக்கு மட்டும் தான் கூட இருக்கும். இப்படிதான் ஃபயர் அண்ட் ஆஷ் கிளான் அக்ரெசிவா டர்ன் ஓவர் ஆனாங்க. இன்னும் ஃபயர் அண்ட் ஆஷோட கதையை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவதார் பார்ட் 3 போய் பாருங்க.
அங்கதான் நிறைய விஷயத்துக்கு பதில் கிடைக்கும். நிறைய பேரோட ரிவ்யூல இந்த படம் போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு உலகத்தோட உருவாக்கம் தான் அவதார் படம். அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதை மட்டும் தான் ஜேம்ஸ் கேமரன் பண்றாரு. அந்த உலகத்தை ரசிக்கணும்னு சொல்லி தான் விஷுவல்ஸ்லாம் பயங்கரமா காட்டியிருக்காரு. கதையை தாண்டி ஏவாவை கொஞ்சம் கொஞ்சமா நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவதார் படம் ஒரு கூஸ்பம் நிறைந்த ஒரு படம் தான். மறக்காம இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகே விஜய்.